தெரியுதுண்ணா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்கள் அனைவருக்கும் வெற்றி வாகை அகாடமியின் வெற்றி வணக்கம். இந்த யூடியூப் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, இப்போ சட்டமறுப்பு இயக்கம் 1930 ஓகேங்களா. இந்த ஷார்ட்கட் 1 2 3 4 5 6 7 8 இவ்வளோதான் ஆன்சர் சட்டமறுப்பு இயக்கத்துக்கு. இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாக இது மறக்கவே மறக்காது ஓகேங்களா. இப்போ எப்படின்னு நம்ம பார்க்கலாம். சட்டமறுப்பு இயக்கம் காந்தி தொடங்கிய நாள் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ தொடங்கிய நாள் அப்படின்னா 12ஆம் தேதி 3ஆம் மாதம் 12/3/1930. இது வந்து சட்டமறுப்பு இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் 12/3 ஓகேங்களா. அடுத்து என்ன பாருங்க, தண்டியை அடைந்த நாள். அப்ப குஜராத்ல தண்டி கடற்கரையை அவர் என்னைக்கு போய் அடைஞ்சாரு அப்படின்னா 4வது மாதம் 5ஆம் தேதி. அப்ப மாசம் வந்து 4ஆம் தேதி, 4வது மாதம் தேதி 5வது தேதி 1930. அப்போ 5வது நாள் 4வது மாதம் தண்டி கடற்கரை அடைந்த நாள். சட்டத்தை மீறி உப்பு காய்ச்சின நாள் என்னைக்கு? அப்போ 4வது மாதம் 6ஆம் தேதி. அப்போ 6ஆம் தேதி சட்டத்தை மீறி என்ன பண்றாங்க காந்தியடிகள்? உப்பு காய்ச்சுறாங்க. அப்போ நம்ம தொடங்க நாள் பார்த்தோம், தண்டி கடற்கரை அடைந்த நாள் பார்த்தோம், உப்பு காய்ச்சிய நாள் பார்த்தோம். அடுத்தது என்னது? இங்க என்ன இருக்கு? தொண்டர்களுடைய எண்ணிக்கை. இங்க பாருங்க, இதுதான் தொண்டர்களுடைய எண்ணிக்கை 78. தொண்டர்களுடைய எண்ணிக்கை 78 ஓகேங்களா. தொண்டர்களுடைய எண்ணிக்கை பார்த்தாச்சு. அவர் நடைபயணம் சென்ற நாட்கள். அப்போ அவர் எவ்வளவு நாள் நடந்து போனாரு அப்படின்னா, இரட்டைப்படையன்ல முதல் இரட்டைப்படையன் 2, அடுத்தது 4. அப்போ 2 4 24 நாட்கள். நாட்களுடைய எண்ணிக்கை 24. அடுத்தது என்ன கேள்வி? நடைபயண தூரம், எவ்வளவு தூரம் அவர் நடந்து போனாரு ஓகேங்களா. அப்ப பாத்தீங்கன்னா இங்க 24 இருக்கு. 24 1 அப்போ 241 கிலோமீட்டர், சாரி மைல், 241 மைல். அதுவே கிலோமீட்டர்ல கேட்டா 385 கிலோமீட்டர். அடுத்து இங்க என்ன இருக்கு? அவருடைய வயது. வயதுன்னா இதை எடுத்துங்க, இங்க இருக்கு பாருங்க 67. இதை எழுதி 67, அப்ப இதை நான் அழைச்சிட்டாங்க என்ன கிடைக்கும்? 61. அப்ப அவர் தண்டி யாத்திரையை செய்யும் போது அவருக்கு வயசு 61. இந்த ஷார்ட்கட் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் அது மறக்கவே மறக்காது ஓகேங்களா.